ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாடி நடந்ததை நீ நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்பாக நடந்த சில தோல்விகள், அவமானங்கள் திரும்ப 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 உங்களுடைய இருதயத்திலே வருமானால், அது உங்களை கஷ்டப்படுத்துமானால், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல முன்னாடி நடந்ததை நீ நினைக்க வேண்டாம், இதுக்கு முன்பாக நடந்தது உன்னுடைய வாழ்க்கையிலே பாரமா இருக்க வேண்டாம். அட் பிரசன்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து மனது இப்பவே இப்படி நடக்குது, என்ன ஆகும், எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது நடக்கிற காரியத்தை குறித்து சிந்திக்கவும் வேண்டாம், முன்னாடி நடந்ததையும் நினைக்க வேண்டாம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், முன்னாடி நடந்தது அல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அல்ல, நான் ஒரு புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். அது வனாந்தரமானாலும் அங்கே உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும், அது அவாந்தர வழியானாலும் அங்கே கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்மையாய் நடத்தி தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை முன்னாடி நடந்ததை நினைச்சு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நினைச்சு இருதயத்தில் உடைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்போ இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? முன்னாடி எனக்கு ஏன் இப்படி நடந்திருக்கு? எல்லாருக்கும் நல்லா நடந்துச்சு, எனக்கு மட்டும் நல்லா நடக்கல, எனக்கு மட்டும் கஷ்டமா நடந்துச்சு, எல்லாருமே இப்படி நல்லா ஆயிட்டாங்க, நான் மட்டும் நல்லா இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் திரும்ப திரும்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமானால், ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ முன்னாடி நடந்ததை நினைக்கவே வேண்டாம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை உன்னுடைய மனதிலேயே வைக்க வேண்டாம், நான் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக ஒரு புதிய காரியம் நடக்கும். அதுவும் வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டு பண்ண போகிறார். இனி ஒன்றுமே பண்ண முடியாது என்று நினைத்த அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்திக்காம அப்படின்னு சொன்னா யோசிக்காம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால வேதத்தில் ஆண்டவர் நிறைய இடங்களில் நீ கவலைப்படாதீங்க, நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினத்துக்குரிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒரு வசனம் அல்ல, பல மேற்கோள்களை கர்த்தர் நமக்கு முன் உதாரணமாய் காட்டி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எதையுமே யோசிக்காத, நீ எதையுமே யோசிக்காத, நாளைக்கு என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும், நாளைக்கு உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், இதுவரையிலும் நடத்தின நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம் என்னன்னா, கிருபை என்னன்னா, ஆண்டவரே நான் எதையுமே யோசிக்காம இருப்பதற்கு எனக்கு பலன் தருவீராக. நீங்கள் யோசித்ததுனால எதையுமே பெற்றுக்கொள்ளல, நீங்கள் யோசிச்சதுனால அந்த காரியம் நன்மையா முடியல, நீங்க யோசிச்சதுனால அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணவே இல்லை, நீங்கள் யோசித்ததுனாலே பலர் இளைத்து போனீர்கள், நீங்கள் யோசிச்சதுனாலே நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம போயிருச்சு, நீங்க யோசிச்சதுனால நிறைய பேர் உங்களுடைய சரீரத்தை வருத்தப்படுத்தினீர்கள். உங்களுடைய யோசனையினாலே உங்களுடைய சரீரத்தை வருத்தப்படுத்தினதுதான் மிச்சமே தவிர நம்முடைய யோசனையினால எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மகனே நீ அந்த காரியத்தை குறித்து நீ உன்னை குழப்பிக் கொள்ளாதே, நீ திரும்ப திரும்ப யோசிக்கவே வேண்டாம். இதுவரையிலும் இதுவரையிலும் கூட்டிக் கொண்டு வந்த, இதுவரையிலும் நன்மையே உங்களுக்கு செய்த கர்த்தர், நான் அந்த காரியத்தை பார்த்து கொள்வேன், நான் அந்த காரியத்தை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா.
பெர்க்மன் ஐயா அவங்க ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, ஆயன் நீராடுகளை அறிந்திருக்கின்றி பறித்து கொள்ளவும். அதுல ரொம்ப அழகா அந்த பாடல்ல அவர் எழுதும்போது எழுதுவாரு, நல்லாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை, நல்லாயன் நீர் இருக்க. நான் நம்புறேன் அவர் எஜமானன், அவர் ஓனர். நமக்கு ஓனர் நம்ம கிடையாது, நமக்கு அதிகாரி நம்ம கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணி வரல. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார். பாருங்க, நீங்க நிறைய பேர் நிறைய இடத்துல வேலை செய்வீங்க, கம்பெனியில ஒர்க் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியில எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே அந்த கம்பெனியில 6 மணிக்கு வேலை முடியுதா, அவ்வளவுதான், கையை கழுவி கிளம்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மறந்துடுவீங்க. அடுத்த நிமிஷமே மறந்துட்டு அந்த கம்பெனியை குறித்து அடுத்து எப்போ யோசிப்பீங்கன்னா, அடுத்து அந்த கம்பெனிக்குள்ள எப்போ போறீங்களோ அந்த வேலையை யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வேலை மட்டும்தான் நான் செய்ய போறேன், கம்பெனியினுடைய வரவு செலவு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. யார் கவலைப்படுவாருன்னா, அது ஓனர் இருக்கிறாரு, அது எஜமானன் இருக்கிறாரு, அது அவருடைய வேலை. அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஓனர் நம்ம கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் அதிகாரி நம்ம கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகள் எல்லார் பிள்ளைகளுக்கும் அதிகாரி நம்ம கிடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்க பிள்ளைகளுக்கு தகப்பன், கர்த்தர் நமக்கு தகப்பன், கர்த்தர் நமக்கு ஓனர், அவர் நமக்கு எஜமானன். நான் நம்புகிறேன் நமக்குரிய சகல காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நடக்க வேண்டிய நேரத்தில், நடக்க வேண்டிய சமயத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், அப்பா அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் உடைவதாக, உடைவதாக கர்த்தரே செய்வாராக. அப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய யோசனைகளை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கட்டுப்படுத்தணும். நீங்க அப்படி யோசிக்க கூடாது. சிலர் வந்து படுக்கை அறைக்கு போகும்போது அது வரைக்கும் ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க, அது வரைக்கும் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா உடனே அவங்க மனசு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன செய்வேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்வார்னா, இல்ல நீ உன்னை கட்டுப்படுத்து. பாருங்க, இப்ப கூட ஒரு சாட்சியை வாசித்தோம். எத்தனை விதமான வார்த்தைகள். அந்த குழந்தையை பெற்றெடுக்க முன்னாடி அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு குறைவா இருக்குது, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியா இல்லை, எத்தனை நெகட்டிவ். ஆனா ஆண்டவர் வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது ஒரு புதுமையான குழந்தையாய், ஒரு கஷ்டம் கூட இல்லாம சுகமாய் கர்த்தர் கொடுக்க முடியுமானால், நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் பயமாய் அல்ல, அதை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன் ஆமேன் சொல்லும் போது அது அப்படியே நடப்பதாக. இந்த இடத்துல சாட்சியாய் தம்முடைய பிள்ளைகளை நிறுத்த போகிறதற்காக நன்றி. நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், நான் இனி நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி நினைக்க மாட்டேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை மட்டும்தான் நான் சிந்திப்பேன். சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் வந்து பயத்துக்குரியவங்களை யோசிக்க மாட்டேன். ஆண்டவரே என்னுடைய சிந்தையை நீ இப்ப சிறைப்படுத்தணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே நான் தான்ப்பா அப்படி வந்திருக்கிறேன், பாஸ்டர் சொல்லுகிற அதே ஆளு நான் தான். யோசிச்சு நான் இழைச்சிட்டேன், யோசிச்சு நான் கவலைப்பட்டு என்னுடைய உடம்பு சிக்காயிருச்சு. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும். என் பிரச்சனையெல்லாம் உங்க மேல நான் வச்சிடணும், என் சூழ்நிலையெல்லாம் உங்க மேல நான் வச்சிருக்கணும். எஜமான நீர் இருக்கும் போது வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? சொல்லுங்க அப்பா, அந்த எண்ணத்தை எனக்கு தாங்க ராஜா, அந்த தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் தம்பியையும் கர்த்தர் ஜெபம் பண்ண, கர்த்தர் அப்பா என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே, என் எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்க கூடாது, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் எங்கள் கவலைகள் உங்க சமூகத்தில் வைக்கிறதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு பலத்தை நீர் தருவீராக, தருவீராக. ஆமென்.